பத்திரமாக பூமி திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த 286 நாட்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பியுள்ளார். இந்திய நேரப்படி சுமார் 3:30 மணிக்கு அவர் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் புளோரிடா மாகாணத்திற்கு அருகில் கடலில் இறங்கி மிதந்தது. சுனிதா வில்லியம்ஸ் புஷ் வில்மோர் திட்டமிட்ட 8 நாட்களை விட அதிக நாட்கள், அதாவது 286 நாட்கள் விண்வெளியில் தங்க நேரிட்டது. புஷ் வில்மோர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹெக், ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோப்ஷ்னோவ் ஆகியோருடன் இந்திய நேரப்படி நேற்று காலை 10:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் 17 மணி நேர பயணத்துக்கு பிறகு இவர்கள் பயணித்த டிராகன் விண்கலம் மூலம் புளோரிடா கடல் பகுதியில் பூமியை வந்தடைந்தனர். 9 மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸும் புஷ் வில்மோரும் பூமிக்கு திரும்பியுள்ளார்கள். அவர்கள் விரைவில் டெக்சாஸ் மாகாணம் ஹூஸ்டனில் உள்ள ஜான்சன் விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். அங்கு அவர்கள் மருத்துவ நிபுணர்களால் பரிசோதிக்கப்படுவார்கள். உடல் இயல்பு நிலைக்கு திரும்ப நீண்ட காலமாகலாம். எனவே சுனிதா வில்லியம், புஷ் வில்மோர் ஆகிய இருவரின் உடலும் புவியீர்ப்பு விசையுடன் வாழ்வதற்கு மீண்டும் பழகுவதால் அவர்களுக்கு விரிவான உடற்பயிற்சி முறை வழங்கப்படும் என்பது கூடுதல் தகவல்.